ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மோட்டிவ் டிசைன் லோட்டஸ் ஷேப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லோட்டஸ், அதோட அந்த விதை மாதிரி இருக்கும்ல, அந்த ஷேப் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதோட மொட்டு எல்லாம் இந்த கலர் ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் உங்களோட saree கலர், ப்ளவுஸ் கலர் அதுக்கு தகுந்தாப்பில் இந்த அவுட்லைனில் இருக்கிற ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு இந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இதால் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். டபுள் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நான் இந்த ஷேப் பின்ட்ரெஸ்ட்டில் பின்ட்ரெஸ்ட்டில் தான் நான் எடுத்தேன். நீங்கள் அதிலே சர்ச் பண்ணுங்கள், நிறையா இமேஜஸ் அதிலே நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் அதில் வரும். அதனால் மேக்ஸிமம் அதில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி எதுவும் கிடைக்கலைன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். டபுள் லைன் போட்டோன்னா, அதாவது டபுள் செயின் ஸ்டிச் போட்டோன்னா கொஞ்சம் லுக்காக தெரியும். அந்த இது நம்ம பண்ண போகிற அந்த ஷேப்க்கு, அந்த மோட்டிவ்க்கு நல்லாயிருக்கும். அதனால் டபுள் செயினில் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ட்ரா பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சால் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ட்ராயிங் பண்ண வரும் அப்படின்னா ட்ரா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரேஸ் எடுத்துடலாம். அதுதான் நீட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரா பண்ணும் போதே நல்லா பர்ஃபெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். அதோட அவுட்லுக்கும் ஃபினிஷிங் லுக்கும் நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அவுட்லைனை. அதுக்கப்புறம் என்ன ஸ்டிச் நம்ம உள்ளக்க கொடுத்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த ஷேப்பு, இந்த பிக்சர் இருக்குல்ல, இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. அந்த மாடு, அப்புறம் இந்த லோட்டஸ் ஷேப்பு, பக்கத்தில் அந்த லோட்டஸ் லீஃப் இதெல்லாம் வச்சு நிறையா இதில் வந்திருக்கும். நிறையா இந்த ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் இந்த ஷேப் இந்த பிக்சரில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் எப்படி நீட்டாக ஒரு அழகான மோட்டிவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. உள்ளக்க என்ன ஸ்டிச் ஃபில் பண்ணுறேன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் உள்ளக்க ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கீழேருந்து மேலே அந்த பெட்டலோட இந்த ஷேப்பில் கீழேருந்து மேலே ஃபில் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணால் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் இருந்து இந்த சைடு ஹாஃப், இந்த சைடு ஹாஃபும் ஃபில் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது அவ்வளோ நல்லா இல்லை. இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. சென்டரில் அதாவது நான் இப்போ இந்த ஷேப் போடுறேன் இல்லையா, அதில் சென்டரில் ஹாஃபாக ஒரு லைன் போட்டு பிரித்து இந்த சைடு பாதி, இந்த சைடு பாதி பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டு பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஆனால் நான் அது ட்ரை பண்ணேன். அது அவ்வளோ நல்லா வரல, நீட்டாக இல்லை. அதோட லுக் நீட்டாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இது நீட்டாக அழகாக இருந்தது. அதனால் இந்த ஸ்டிச்சையே நான் போட்டு ஃபுல் இந்த ரோஸ் பெட்டலுக்கும் ஃபில் பண்ணுறேன். சாரி, ரோஸ் இல்லை, லோட்டஸ். ஃபஸ்ட்டு டார்க் கலர் பிங்க்கில்
அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைட் பிங்க்கு, அதோட அந்த ஃப்ளவரோட அந்த ஷேடு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் டபுள் கலரில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு டார்க் கலர், அடுத்து அதுக்கு மேலே லைட் கலர். இந்த லைட் கலர் வந்து ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது, ஹாஃப் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ஹாஃப் லைன் வரைக்கும் தான் இந்த செகண்ட் இது கொடுக்கணும். அப்போ தான் நம்ம இப்போ ட்ராயிங் பண்ணும்போது பெயிண்ட் பண்ணும்போது மேலே ஃபுல்லாக டார்க் கலரில் இருக்கும், அடுத்து உள்ளக்க லைட் கலரில் கொடுப்பாங்க, அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு லுக் வந்து அப்போ தான் கிடைக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போது நான் சொன்னேன்ல சென்டரில் ஹாஃபாக பிரிச்சுட்டு இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி கொடுங்கன்னு. இப்போது நீங்கள் சென்டரில் லைட்டாக அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண இடம் இருக்குல்ல சென்டர் கேப், அதில் ஹாஃபாக ஒரு லைன் போட்டு இங்கிட்டு பாதி ஃபில் பண்ணுறது அங்கிட்டு பாதி ஃபில் பண்ணுறதுன்னு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து இதோட இந்த பெட்டல் ஷேப் இப்படி இருக்குது, அதனால் நம்ம சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம், அதனால் கரெக்டாக வந்துடும், நீட்டான லுக் வந்துடும். ஆனால் நீங்கள் சென்டரில் ஃபில் பண்ணும்போது இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதின்னு தெரியும், ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணாத ஒரு லுக் மாதிரி கிடைக்கும். ஒரு ஃபுல் பெட்டலும் கவர் ஆகாமல் பாதி பாதியாக பெட்டலை பிரித்து அடித்த மாதிரி இருக்கும், ஏதோ பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த இது அவ்வளோ நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டிச் போட்டால் நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது, ஃபில்லிங்லேயே நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது. ஆரி ஒர்க் ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது ஃபில்லிங்லன்னு. அதில் ஃபுல்லாக நம்ம என்ன ஸ்டிச் போட்டால் நமக்கு இதுக்கு கரெக்டாக இருக்குன்னு நம்ம தான் யோசித்து அது கரெக்டான ஒரு ஸ்டிச் பண்ணி போடணும். என்ன வேணால் போட்டுக்கலாம், நம்ம ஃபில்லிங்க்கு என்ன ஸ்டிச் வேணால் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஸ்டிச் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தான் ஐடியா பண்ணணும். இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பொறுத்தவரை இப்போது நம்ம ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டோன்னா திரும்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த குட்டி த்ரெட்டாக இருக்கும், அதோடய ஹோல் வந்து குட்டியாக இருக்கும், அதுலேருந்து எடுக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது பாருங்கள், நான் இப்போ இந்த ஒரு த்ரெட்டு விட்டுட்டேன், ஆனால் அதோடய ஹோல் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சதுனால அந்த ஹோலில் இருந்து அந்த விட்ட த்ரெட்டை வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சப்போஸ் விட்டுட்டிங்க அந்த ஹோல் தெரியுது அப்படின்னா அப்படியே திரும்பவும் ரிமூவ் பண்ணிடாதீங்க த்ரெட்டை. அந்த ஹோல்லேருந்து அந்த த்ரெட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், வரும். ஆனால் அந்த த்ரெட்டு சப்போஸ் அதையும் மீறி ரொம்ப குட்டியாக இருக்குது, ஹோல் எடுக்கிறதுக்கு வரலன்ற பட்சத்தில் த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் ஒரு இடத்த விட்டுட்டோம்னா அது திரும்ப அந்த ஹோல் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம திரும்ப அந்த த்ரெட்டுக்குள்ளே அந்த நீடில் விட்டு அடுத்த ஸ்டிச் எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கண்டினியூஸாக நீங்கள் இந்த பட்டன் ஹோலை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், விடாமல் த்ரெட்டை விடாமல். விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்து ஆனால் பார்த்து உள்ளக்க அடுத்த த்ரெட்டுக்குள்ளே இந்த நீடில் போதான்னு பார்த்து எடுக்கணும் வெளியில், அவ்வளோதான். நிறையா ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஒன்று தான் ஒரு மைனஸ் பாயிண்ட் இதில். அடுத்து இந்த இடத்துல எண்ணெய் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. நம்ம இந்த குட்டி மொட்டு மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கோமா, அதுக்கும் லைட் பிங்க் கலர் தான் போட்டிருக்கேன். சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன், லைட் பிங்க் கலர் தான் போட்டிருக்கேன். இப்போது அடுத்து வந்து இந்த ஸ்டெம்மோட பார்ட்டுக்கெல்லாம் இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இருக்கும்ல, அதாவது ஒரு ஸ்டிச் மிடில் வந்து இன்னொரு ஸ்டிச் போடுவாங்க. இந்த ஃபில்லிங் நார்மலாக ரன்னிங் செயின் ஸ்டிச்லேயே ஒரு ஸ்டிச்சோட மிடில் வந்து இன்னொரு ஸ்டிச் இருக்கும், அந்த ஸ்டிச் தான் போட்டு இந்த இதெல்லாம் ஃபில் பண்ண போகிறேன். இப்போது நம்மளோட இஷ்டம் தான். இப்போது நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோவே பார்க்குறீங்கனாலும் ஓகே, நம்ம இந்த ஷேப்புக்கு இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணணும் போல், இந்த பெட்டல்ஸ்னால் அப்போ இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணணும் போல் அப்படின்னு நினைக்கிறதுனா அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஃபில்லிங் ஸ்டிச் வேணாலும் எந்த ஷேப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது.
இப்போது நான் இந்த ஸ்டெம் பாட்டு கொடுக்குறேன்ல, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கே நார்மலான செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணலாம். இல்லை பட்டன் ஹோல் ஸ்டிச்சே இந்த சைட் ஷேப்லேயும் கொடுத்து ஃபில் பண்ணலாம். எல்லாம் உங்களோட இஷ்டம் தான். இந்த ஷேப்புக்குள்ளே நம்மளால் இந்த ஸ்டிச்சை போட முடியுமா அப்படின்றது மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி இந்த ஷேப்னால் இந்த ஸ்டிச் மட்டும்தான் வரும், இந்த ஷேப்னால் இந்த ஸ்டிச் மட்டும்தான் வரும், இந்த வீடியோவில் இது மட்டும்தான் போட்டிருக்காங்க, இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா இல்லை. என்ன ஷேப்பில் வேணாலும் எந்த ஸ்டிச் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. அந்த ஷேப்புக்குள்ளே அந்த ஸ்டிச்சு பத்துமா, கரெக்டாக நீட்டாக வருமானதை பொறுத்து தான் இருக்குது. இந்த தண்டு மாதிரி இருக்குல்ல, இந்த லோட்டஸோட இதுக்கு வந்திருக்குல்ல, அதுலேயும் அதே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இந்த லோட்டஸோட அந்த பட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த லோட்டஸோட விதெல்லாம் இருக்கும், அதோட ஷேப் தான் இது. அதுலேயும் இப்போ கீழே ஃபுல்லாக நான் இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். எனக்கு வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை கண்டினியூஸாக வீடியோ கொடுக்கறதுக்கு முடியலை. இப்போது நம்ம கண்டினியூஸாக ஆரி ஒர்க் போட்டாலும் கையெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த பெருவிரல் இருக்குல்ல, அது கொஞ்சம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமான்னு எனக்கும் தெரியல. எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெயினாக இருக்குது. அதனால் கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சு கண்டினியூஸாக டெய்லி வீடியோஸ் போடுறது அந்த மாதிரியும் முடியலை. எனக்கு ஃப்ரீயாக இருக்கப்போ முடிஞ்சப்போ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க் போடுற மற்ற எல்லாருமே அவங்கவுங்க ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. கண்டினியூஸாகவும் இதிலே உட்காரவும் கூடாது. இந்த ஸ்டிச்சில் கை பெயினாகவும் இருக்கும், பேக் பெயின், அப்புறம் கண்ணுக்கு பெயின் எல்லாமே வரும். அதனால் கண்டினியூஸாக உட்காந்து ஸ்டிச் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ, அப்புறம் இல்லை ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறவங்க அப்படின்னா அப்பப்போ எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு அப்பப்போ வாக்கிங் போயிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது அந்த மேலே இருக்கிற அந்த பட்டு இருக்கும், அந்த விதை இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்து நம்ம இப்போ இந்த பீட்ஸ்லேயே கொஞ்சம் குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பீடு இருக்கும். சுகர் பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி அந்த ஷேப்பு கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன், அந்த எல்லோ கலர் த்ரெட் இருக்கும்ல, எல்லோ இல்லைட்டா கோல்டன் கலர்லேயே கொஞ்சம் லைட் ஷேடில் ஒரு கோல்டன் கலர் இருக்கும், அதை வச்சு நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் முடிச்சிடலாமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ஐடியா தோணுச்சு, சரி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அதோட குட்டி குட்டி விதையாக ரவுண்டாக தெரியும்ல, அதுக்காக நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணால் அதோட விதை மாதிரி நல்லா இருக்குமே, அதுக்காக இந்த ஷேப் பீடை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேறு பீட்ஸ்லாம் இன்னும் இருக்குல்ல, இன்னும் கலர் பீட்ஸ் இருக்குது, இன்னும் இதை விட பெரிய சைஸ் பீட்ஸ் இருக்குது, சுகர் பீட்ஸ் இருக்குது. எது கொடுத்தா எதை வச்சு ஃபில் பண்ணால் இந்த பிளேஸில் நமக்கு நல்லாயிருக்கும், நீட்டான ஒரு லுக் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசித்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த ஒரு ஷேப்பை, இந்த ஒரு பூ மோட்டிஃபை வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது சொல்லணும், வேறு ஏதாவது மோட்டிவ் ஷேப் சொல்லித்தரணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு ஷேப்பில் உங்களுக்கு ஃபில் பண்ணணும், அது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ட்ரை பண்ணி போடுறேன். ஆனால் கண்டினியூஸாக டெய்லி என்னால் வீடியோ கொடுக்க முடியாது. ட்ரை பண்ணுறேன், 2 வீக்ஸ் ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் லேட்டாக 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என் சேனல் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.